ஆரம் என்றால் வட்டம். பிரகாரம் என்றால் என்ன? கோயிலை சுற்றி வந்தால் பிரகாரம். பிரசாதம் என்றால் என்ன? சாதத்தை அப்படியே வட்டமாக நீரில் ஆவணம்னா அது பிரசாதம். இந்த பிற என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்றால் அருள் விரிவடைதல் என்று அர்த்தம். சாதத்துக்கு வட்டமாக தண்ணீர் ஊற்றினால் பிரசாதம் அதனுடைய அருள் விரிவடைவது. கோயிலை சுற்றினால் அதன் சன்னிதானத்தில் உள்ள அருள் விரிவடையும். அருள் விரிவடைந்தால் அதுக்கு பிரகாரம், பிரசாதம். அடுத்த ஒன்று பிரபஞ்சம். பிரபஞ்சங்களினால் அதனுடைய அருள் விரிவடைவதால் அது பிரபஞ்சம். பிற என்ற சொல்லுக்கு அருள் விரிவடைதல் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். எனவே தான் நம்முடைய ஞானிகள் வகுத்தார்கள். பிரகாரம், பிரசாதம், பிரபஞ்சம் என பஞ்சபூதங்கள்